அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். சில பேர் ஊழியத்திலே இருந்துட்டு இவ்வளவு இந்த ஊழியம் ஒரு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ஊழியன்றது சொன்னாலே ஒரு பாடுதான், ஒரு கஷ்டம் தான். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சகித்து வரணும், கடந்து வரணும். ஏன்னா நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அநேக பாடுகளை கடந்து வந்திருக்கிறார். ஸோ நம்மளும் அவர் பின்பற்றதுனால அவர் அநேக ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க, பாடுகளா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடக்க முயற்சி பண்ணணும், கடக்கணும். அதுதான். ஆனா பைபிள் ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனே இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு வேதவசனமாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கெட் ஸ்லாக்கெட்டும் யார் கொடுக்குறாரு, ஊழியக்காரனை கொடுக்காரு. நான் எங்கே இருக்கணும்னோ அங்கேயே ஊழியக்காரன் இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மனுஷன் கனம் பண்ணல, இவங்க கனம் பண்ணல, அவங்க கனம் பண்ணல சொல்லிட்டு அப்படியே பேசுறோம். ஆனா நம்ம ஊழியம் செய்கிறத பார்த்து பிதாவானவரே கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வர நாட்களை புரிஞ்சு கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.